சென்னையில் மெரினா கடற்கரையில் விற்கப்பட்ட பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் நச்சு ரசாயனம் இருப்பது உணவு பாதுகாப்புத்துறையின் ஆய்வின் மூலமாக அம்பலமாகியிருக்கிறது. குழந்தைகள் விரும்பி உண்ணும் பஞ்சு மிட்டாய் அவர்களின் உயிருக்கே ஆபத்தான நஞ்சு மிட்டாயாக மாறியிருப்பது அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. புதுச்சேரியில் விற்கப்பட்ட பஞ்சு மிட்டாயில் ஆபத்தை விளைவிக்கும் ரோடோமைன் பி எனும் ரசாயனம் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சென்னையிலும் பொது இடங்களில் விற்கப்படும் பஞ்சு மிட்டாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 8ஆம் தேதி மெரினா கடற்கரையில் வடமாநில இளைஞர்களிடமிருந்த பஞ்சு மிட்டாய்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் பஞ்சு மிட்டாய் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை காவல்துறையினர் சேகரித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு அனுப்பினர். இந்த ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ரோடோமைன் பி எனும் ரசாயனம் இருப்பது உறுதியாகி இருக்கிறது. உணவு பகுப்பாய்வுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன். இப்போ அதோட ரிசல்ட் இப்போ இன்னைக்கு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ரொடோமைன் பி பாசிட்டிவ் இருக்குது, அதில் கலந்துருக்காங்க. ரொடோமைன் பின்றது ஒரு டை, அது கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க லேப்னாலே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அன்னோன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரொடோமைன் பி இல்லாமல் இந்த அன்னோன் சப்ஸ்டன்ஸும் சேர்ந்து கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த உணவு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கோ பெரியவங்களோ யாருமே இதை எடுக்கக்கூடாது. இந்த கலர் கலந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா கிட்னி, லிவர், இந்த ஸ்டொமக் இதில் தான் போய் தங்கும். அப்போ அந்த 70 நாள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த திசுக்களெல்லாம் தின்ன ஆரம்பிச்சிடும், புண்ணாக்கிடும். ஸோ புண்ணாக்கிறப்போ கிட்னியில் அது இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும். லிவர்லேயே ஒட்டிக்கிட்டே இருந்ததுன்னா லிவர் செல்ஸ்லாம் சாப்பிட்டதுன்னா லிவர் ஃபெயிலியர் ஆகும். குடல் புண்ணில் இருந்துகிட்டே இருக்க இந்த குழந்தை நிறைய சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆறாத புண்ணு அப்படி ஒரு கேன்சராக மாறும். பஞ்சு மிட்டாயில் நிறத்திற்காக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ரோடமைன் பி என்பது தோல் மற்றும் ஜவுளி தொழிலில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள். தொடர்ந்து இந்த ரசாயனத்தை பயன்படுத்தினால் சிறுநீரகம் அல்லது கல்லீரல் பாதிப்பும் ஏற்படும். அதிக அளவில் எடுத்துக்கொள்வது புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் என்பதும் உணவு பாதுகாப்புத்துறையின் எச்சரிக்கை.